அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, கொஞ்சம் சமீப காலமாக நீங்க மேடை பேச்சுகளில் ஒரு சிலர், அதன் பிறகு சமூக வலைதளங்கள்ல யூடியூப்லாம் ஒரு கதையை விட்டுட்டு இருந்தாங்க. இந்த கதையை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம மன்னன் வாய்ஸை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே மற்ற சேனல்களில் அவர்கள் விடக்கூடிய கதைகள் எல்லாம் நிறைய பேர் ப்ரமோட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. குறிப்பாக சீமான் மற்றும் சீமானை சார்ந்தவர்கள், இந்த வரலாற்றை திருடக்கூடியவர்கள், இவர்கள்லாம் அந்த கதையை விட்டுட்டு வந்தாங்க. அந்த கதை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே குறவர்கள் தான். குறவர் குடி தான் முதல் குடி. அதை நம்ம மறுத்து பேசலை. ஆனால் இவர்கள் அதன் பிறகு சொன்ன கதையை பாருங்க. குறவர்களிலிருந்து அப்படியே நம்ம மலையிலிருந்து அப்படியே இறங்கி வந்தோம். ஏன் இறங்கி வந்தோம் அப்படின்னு, ஏன் இறங்கி வந்தாங்க இவங்க? குறவர்கள் மலையில் இருக்காங்க. எதற்கு இவர்கள் மலையை விட்டு இறங்கி வந்தாங்க அப்படின்னா, ஏன்டா நீங்கள் மலையை விட்டு இறங்கி வந்தீங்க அப்படின்னு கேட்டால், ஐயோ அதை நம்ம மறந்துட்டோமே, எதுக்கு இறங்கி வந்தோங்கிறதே மறந்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னன்னா, இறங்கி வந்தாங்களா, இறங்கி வரும்போது பள்ளமாக இருந்துச்சான். மலையிலேருந்து இறங்கி வரும்போது இவங்களுக்கு தெரியல, ஐயோ பள்ளமாக இருக்குது, பள்ளத்தில் விழுந்துட்டாங்களா? இல்லை, பள்ளமாக இருந்திருக்கு. ஸோ இப்போ உடனே பள்ளமாக இருக்குது, அப்போ இந்த இடத்துல குதிச்சு விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு பள்ளத்துக்குள்ளே குதிச்சு விவசாயம் பண்ணாங்களாம். இந்த கதையை விட்டது யாருன்னா சீமான் மேடைகளில் நிறைய பேசியிருப்பார். இதை சிலர் வரலாற்று ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. நம்ம பள்ளத்துக்குள்ளே நம்ம இறங்கி வந்து பள்ளம் இருந்துச்சு, அதனால் பள்ளத்துக்குள்ளே குதிச்சு நம்ம விவசாயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த கதைகளை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது இதை சிலர் நம்புறதுக்கும் ஆள் இருக்குல்ல, அது என்ன சொன்னாலும் நம்புறதுக்கும் ஆள் இருக்கு. இந்த கதையை சிலர் நம்பிக்கிட்டும் இருந்தாங்க. ஆனால் சங்க இலக்கிய பாடல்களில் இந்த கதையை பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையா, சங்க இலக்கிய பாடல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கும்போது, இங்கே தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட், கதையில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கதையில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. இந்த குறிஞ்சி திணையில இருந்து இறங்கி வந்தது யாரு அப்படின்னு பார்த்தா அது மறவர்கள் தான். ஏன்னா இவர்களுக்கு மலையில இருந்து இறங்கி ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அதற்கு காரணம், மலையில இருந்து எதுக்கு இறங்கி வந்தீங்க, மலையில இருக்கீங்க, மலையில கேட்டால் மலையில இருக்கக்கூடிய அந்த மாம்பழம் கொய்யாப்பழம் இதெல்லாம் காலி ஆயிடுச்சான், அதனால நாங்கள் மலையில இருந்து இறங்கி வந்தோம் அப்படின்னு ஒரு கதையை விடுறாங்க. ஸோ மலையிலிருந்து இறங்கி வருவதற்கான காரணம் எதுவுமே அவர்களிடம் கிடையாது. சங்க இலக்கியங்கள்லையுமே இவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த காரணங்களும் பாடல்களும் கிடையாது. ஆனால் மலையிலிருந்து இறங்கி வருவதற்கான காரணம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குடி, எந்த குடி அப்படின்னா அது மரக்குடி தான், மறவர்கள் தான். எதற்காக இறங்கி வரார்கள் அப்படின்னா, ஆணிரை கவர்வதற்காக, போர் செய்வதற்காக மட்டும்தான் ஒரு நிலத்தில் இருந்து இன்னொரு நிலத்திற்கு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இப்போ குறிஞ்சி திணையில இருக்காங்கன்னா குறிஞ்சி திணையில இருந்து நீங்க முல்லை திணைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, போர் செய்வதற்காக, ஆணிரை கவர்வதற்காக. ஏன்னா முல்லை திணையில அதிகமான ஆணிரைகள் இருக்கும், அங்க ஆயர்கள் இருக்காங்க. ஸோ அங்க அதிகமான ஆணிரைகள் இருக்கும். ஸோ அப்ப ஆணிரை இருக்கும்போது அதை கவர வேண்டிய அவசியம் அங்க இருக்கு. ஸோ அப்போ ஆணிரை கவர்வதற்காக தான் இவர்கள் குறிஞ்சியிலிருந்து முல்லைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது சங்க இலக்கிய பாடல்கள்ல மிக தெளிவாக இருக்கு. ஸோ அதோடு மட்டும் இல்லாம பாண்டியர்கள் யாரு அப்படிங்கிறதற்கான பதிலுமே அந்த சங்க இலக்கிய பாடல்கள்ல, குறிஞ்சி திணையில புறத்திணை பாடல்கள்ல மிக தெளிவாக இருக்கு. ஆனா இதையெல்லாம் இவர்கள் ஏன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. தமிழர்களோட வரலாறு தமிழர்களே மறைக்கிறாங்களா? இதை எதுக்கு யாருமே எடுத்து பேச மாட்டேங்காங்க? கேட்டா மறவர்களுக்கு எதுவுமே கிடையாது, மறவர்கள் பாளையத்திணையில் இருந்தாங்க. அப்போ சிந்திச்சு பாருங்க, ஒரு விஷயம் சங்க இலக்கியங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. எல்லாருமே இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க மறவர்கள் பாளையத்திணை, சரி பாளையத்திணைனே வச்சுக்கிடுவோம். ஆனா பாளையத்திணையை பார்த்தா மற்ற திணையில இருக்கக்கூடியவர்கள்லாம் பயப்படுவாங்களாம். அதுவும் சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. மறவர்களோட குடி அங்க இருக்கு அப்படின்னா, மறவர்களோட வீடுகள் அங்க இருக்கு, மறவர்களோட எல்லை அங்க இருக்கு அப்படின்னா அதை கிராஸ் பண்றதுக்கே பயப்படுவாங்களாம். அப்போ மற்ற நிலங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த அளவுக்கு பாளையத்திணை இருந்திருக்கு. அப்போ மறவர்கள் எல்லா திணைக்கும் போவாங்க, இங்க குறிஞ்சிக்கு போவாங்க, முல்லைக்கு போவாங்க, எல்லா திணைகளுக்கும் போகக்கூடிய ஒரு குடியாக தான் மறவர்கள் இருந்திருக்காங்க. அதுவும் சங்க இலக்கிய பாடல்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறவர்கள் நெடுந்தூர பயணம் மேற்கொள்வார்கள், போர் நிமித்தமாகவும் ஆணிரை கவர்வதற்காகவும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
ஆனால் மற்ற திணையில் இருக்கிற யாரும் பாலை திணைக்கு வர முடியாது. பாலை திணையில் இருக்கிற மறவர்கள் எல்லா திணைக்கும் போவாங்க. ஆனால் மற்ற திணையில் இருக்கிறவங்க வந்து பாலை திணைக்கு வர முடியுமா? வர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து மிக மிக கடுமையான ஒரு திணையாக வந்து பாலை திணை இருந்திருக்கு. ஸோ இப்போ குறிஞ்சி திணைக்கு வரும். இந்த குறிஞ்சியும் முல்லையும் தான் குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்னும் வடிவம் கொள்ளும் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல காடுகான் படலத்துல வந்து இளங்கோவடிகள் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அப்போ குறிஞ்சியும் முல்லையும் தான் பாலை. அப்போ இப்போ குறிஞ்சியில இருந்து முல்லைக்கு வந்து போர் செய்வதற்காக மறவர்கள் வந்து போறாங்க குறிஞ்சி திணையில தான். ஸோ குறிஞ்சி திணையோட புறத்திணையில தான் மறவர்களை பற்றி மிக தெளிவாக இருக்கிறது. மறவர்களுடைய போர் முறைகள், மறவர்கள் யாரு, பாண்டியர்கள் யாரு அப்படிங்கிறது குறிஞ்சி திணையில மிக தெளிவாக இருக்கிறது. நான் இன்னைக்கு இந்த காணொலியில வந்து நிறைய பாடல்கள் இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல அதிகமான பாடல்கள் மறவர்கள் யாரு, பாண்டியர்கள் யாரு அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்கு. அதுவும் குறிஞ்சி திணையில மறவர்கள் பற்றிய பாடல்களும் பாண்டியர்கள் பற்றிய ஒரு குறிப்பும் கிடைக்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு காணொலியாக நான் இதை பார்க்குறேன். இதை நீங்கள் எல்லாருமே வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பாடலை வந்து இந்த காணொலியை நான் வந்து பதிவு பண்ணுறேன். இது வந்து குறிஞ்சி திணையில் புறத்திணையில் வரக்கூடிய ஒரு பாடல். இதை வந்து இந்த காணொலியில் நம்ம படிச்சிருவோம். அந்த பாடலையும் இந்த காணொலியில் நம்ம படிச்சிருவோம். மண்டு மெரியூன் மறந்தடி திட்டரா கொண்ட கொடுஞ்சிலையன் கோல் தெரிய கண்டு அடையார் முனையலற அயிலை வேர்காலை விடையாயங்கொள் கொற்றன் வேந்து. இந்த பாடல்களை நீங்க எதை கூர்ந்து கவனித்தீர்கள் அப்படிங்கிறத சொல்லுங்க. அதாவது அயிலை வேர்காலை விடையாயங்கொள் கென்றான் வேந்து. வேந்துனா வேந்தன், வேந்தன்னா அரசன். சிலர் வந்து சொல்றாங்கல்ல வேந்தன்கிற அரசன் வந்து மருத நிலத்துல தான் இருந்தாரு, அங்க வேந்தனை வணங்கினதுனால அரசன் வந்து மருத நிலத்துல தான் அரசர் இருந்தாரு, அங்கதான் வந்து அரசு தோன்றுச்சு அப்படின்னு ஒரு கதையை விட்டுட்டு இருக்காங்கல்ல. வந்து குறிஞ்சி திணையில புறத்திணையில வரக்கூடிய பாடல் மறக்குடி மறவர்களுடைய ஆணிரை கவர்தல் அப்படிங்கிற போர் முறையை பற்றி வரக்கூடிய பாடல். இதுல வேந்தன் அப்படிங்கிறது வருது. அதன் பிறகு பாருங்க, அயிலை வேர் காளை விடையாயங் கொள் கென்றான் வேந்து. காளை, காளைனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காளைனா பாண்டியர்கள், பாண்டியர்களே தான் காளை அப்படிங்கிற பொருள் கொள்ளப்படும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த காளை அப்படிங்கிற வார்த்தையை தான் மாடு அப்படின்னு மாற்றி பாண்டியன்னா மாடு, பாண்டியம்னா மாடு மேய்க்கிறது, பாண்டியம்னா வந்து மாட்டை வச்சு விவசாயம் பண்ணுறது, உழுது விவசாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காளை அப்படிங்கிற வார்த்தை வருது. இது இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதாவது வலிமையான ரொம்ப ஆக்ரோஷமாக நின்றிருந்த தனது படை வீரர்களை பார்க்குறாரு மன்னர். பார்த்ததோட மட்டும் இல்லாமல் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே நெருப்பு வந்து கொதிச்சு எரியக்கூடிய நெருப்பு மாதிரி அங்கே நிற்கக்கூடிய படை வீரர்களை அந்த நெருப்புல கொண்டு மரத்தை வெட்டி போட்டால் என்ன ஆகும், அது இன்னும் கொழுந்து விட்டு எரியும்ல. அதே மாதிரி மன்னர் வந்து ஒரு வியக்கத்தக்க செயலை செய்கிறார். அதாவது இளம் தொழிலை செய்யக்கூடிய வேலினை கொண்ட காளைகளே, வேலினை கொண்ட காளைகளே. காளைனா யாரு? பாண்டியர்கள். பாண்டியர்களை தான் காளை அப்படின்னு குறிப்பாங்க. காளைகளே, அதாவது எதிரி கொலை நடுங்கும்படி, எதிரி போர் முனை அலறும்படி நீங்கள் சென்று ஆணிரைகளை கவர்ந்து வாருங்கள் அப்படின்னு யார் சொல்றாரு? வேந்தர். ஸோ இது வந்து குறிஞ்சி திணையோட புறத்திணையில வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆணிரை கவர்தல் பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னா இங்க நிறைய பேருக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. ஸோ இவர்கள்லாம் இப்போ என்ன நினைப்பாங்க, இவங்க ஏற்கனவே என்ன பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள், ஆணிரை கவர்தலா, அது வந்து களவாங்கிறது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாண்டியர்களே வந்து ஆணிரை தான் கவர்தல் செய்திருக்கிறார்கள். பாண்டியம் அப்படின்னா ஆணிரை கவர்தல் தான், காளை அப்படின்னா பாண்டியன் தான். இங்கே வந்து ஆணிரை கவர்வதற்கு செல்லக்கூடிய மறவர்களை காளை என்று சங்க இலக்கிய பாடல்களிலேயே பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்து பாவனர் அவர்கள் பல இடங்களில் வந்து காளை அப்படின்னா மறவன் அப்படிங்கிறத பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த காளை அப்படிங்கிறது தான் பாண்டியம் அப்படின்னு குறிக்கப்படும் அப்படிங்கிறதையும் பல ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரலாற்றை திரிக்கக்கூடிய ஒரு சில கூட்டம் தான் வந்து காளை அப்படின்னா மாடு வந்து விவசாயம் பண்ணுறதுனால வந்து அவர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு ஒரு தவறான ஒரு பொருளை வந்து சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு வந்தாங்க. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய சம்பட்டி அடியாக இந்த சங்க இலக்கிய பாடல் வந்து இருக்கும். ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.